ஆண்டவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்த நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை எல்லோரையும் நீ ஆசீர்வதிக்க போகின்றேன் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த தெய்வ செய்தி எங்களுக்குள் வருகின்ற வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய ஆத்மா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. முற்றிலும் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உமது கரத்தில் கொடுத்து இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கின்றேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான மேஜர் குணம் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னே நம்முடைய மேஜர் குணம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு பிரேயர் மீட்டிங்ல கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு நம்முடைய இந்த கோவிட்னுடைய இந்த 19 பிரச்சனை வந்ததுனால, இந்த சூழ்நிலை வந்ததுனால நிறைய ஊழியங்கள் நிறுத்தப்பட்டது, நிறைய ஊழியங்கள் தடை காணப்பட்டது. ஆனாலும் மறுபடியும் இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்து என்னை மத்தியில் கொண்டு வந்ததற்கு கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகின்றேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பலப்படுத்த வேண்டும். இந்த தேசம் என்ன நேரத்தை எடுத்துக்கிறேன் இல்லைங்க, 40 மினிட்ஸ் சொன்னீங்க மாஸ்டர். வெரி குட், ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை நம்ம எல்லோரும் இங்க கடவுளை ஆராதிக்க நமக்கு எல்லோருக்கும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நம்ம எல்லாரும் கடவுள் சமூகத்தில் இருக்கின்றோம். அது மட்டுமில்ல, என்னுடைய சபைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். எப்போதுதான் ஊழியத்துக்கென்று ஒரு சபை நம்மளை அனுப்பும் பொழுது அந்த சபையின் போதகர் நம்முடைய பாஸ்டர் ஜோனத்தன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஊழியக்காரர்களா நம்மளை அனுப்பும் பொழுது கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களால் நாம் கடவுள் சமூகத்தில் நிற்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரத்துக்கு முன்ன உங்களுடைய போதகர் மேஜர் குணம் அவர்கள் எங்களோட இடத்துல கடவுளுடைய செய்தி கொடுத்து நல்ல ஒரு சாட்சி கொடுத்து அங்க இருக்கின்ற ஆட்களுக்கு நல்ல ஒரு பலன் பெற்றவர்களாக எடுத்திருக்கிறார்கள். அதை இன்னும் நாங்கள் இருந்து அந்த செய்தியை கேட்கும்போது நான் இன்னும் உற்சாகம் அடைந்தேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சுருக்கமாக கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு நம்ம எல்லோருமே ஒரு பொது ஜெபத்தை ஏறெடுத்து இங்கிருந்து நான் உங்கள் கையை நீட்டி நான் ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த ஜெபம் அந்த வல்லமை உங்கள் மேல் படும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அந்த நம்பிக்கையில் நாம் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் போவோம். முதல் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தமிழ் பைபிள் இருக்கிறது, கொஞ்சம் தூரத்துல இருந்து படிக்கிறீங்களா? anybody can help me? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5 வசனத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதன் பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகின்றோம். அதிலிருந்து கிடைக்கின்ற ரகசியங்கள், அதிலிருந்து கிடைக்கின்ற வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். ஓகே, 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி. நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கின்றார். இது நாம் பார்க்கிறோம் 15ஆம் அதிகாரம். நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகிற அந்த முதல் நாள் என்று சொல்வார்கள். 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆட்கள் நல்ல உற்சாகமான வார்த்தை சொல்றாரு, என்னை விசுவாசியுங்கள், ஆண்டு உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், பயப்படாதீர்கள் என்று நல்ல உற்சாகமான வார்த்தைகளை 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்ற விசுவாசிக்கின்றவன் நிச்சயமாய் அவன் மரித்தாலும் பிழைப்பான். நிறைய வாசனங்களை அங்கு சொன்ன பிறகு கடைசி நேரத்திலும் நாம் பார்க்கின்ற 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நாம் பார்க்கின்றோம் அங்கு இருக்கின்ற சீஷர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கொடுக்கின்றார். இந்த உபதேசம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கல, அன்றைக்கு கொடுத்த அந்த உபதேசம் இன்றைக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்படி வருடமா இந்த 2000 வருஷமாக இதுல ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவர் இந்த செய்தியை வைத்து, ஆண்டவர் கொடுத்த உபதேசத்தை வைத்து நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆமென். இன்றைக்கு உங்களோடு பேசுவார்கள் நான் விசுவாசிக்கின்றேன். நானே மெய்யான திராட்சை செடி. திராட்சை செடி என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா மெய்யான திராட்சை செடி என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மெய்யான திராட்சை செடினா அப்ப மெய்யான திராட்சை செடியுடைய அதனுடைய எதிர்ப்புறம் என்ன என்று சொன்னால், அதை எதிர்த்து சொல்ல வேண்டும் சொன்னால் அது மெய்யில்லாத ஒரு திராட்சை செடியும் உங்களுக்கு காணப்பட்டிருக்கின்றது. மெய்யான திராட்சை செடி அப்படின்னா ஃபால்ஸ் வைன் என்று சொல்வார்கள். இது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற ட்ரூ வைன் என்று சொல்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வைன் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அங்க இருக்கின்ற இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சிம்பிள் அது எதை குறிக்கிறதுனா, அங்க இருக்கின்ற இஸ்ரேல் ஜனங்கள் திராட்சை செடி என்று சொல்ல அழைக்கப்படுவார்கள். ஆமென். வைன் என்று அழைக்கப்படுவார்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே அங்க இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், அங்க இருக்கின்ற இஸ்ரேல் ஜனங்கள் நல்ல ஒரு சரியான ஒரு சாட்சி இல்லாமல் அங்க இருக்கின்ற வந்த கனியோ புளித்ததாம். அது மட்டுமல்ல, புளித்து அதோட கசந்ததாம். ஆமென். சில எத்தனை பேர் திராட்சை பழம் சாப்பிட்டுருக்கீங்க? திராட்சை பழம் சாப்பிடணும், நீங்க கையை வைத்துங்களேன். திராட்சை பழம் சாப்பிடாதும் இருக்கவே முடியாது. திராட்சை பழம் எத்தனை பேருக்கு பிடிக்காது? அப்படியே இருக்கவே முடியாது. இருக்கிற பழத்திலே கொஞ்சம் விலை உள்ள ஒரு பழம் என்று சொன்னால் அது திராட்சை. ஆமீன். 1 கிலோ வாங்கினாலே 12 வெள்ளி 15 வெள்ளி சொல்லுவாங்க. அது பெரிய திராட்சை பழம் தான் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ருசியா இருக்கும், இனிப்பாக இருக்கும். சில திராட்சை நம்ம அந்த கடையில் இருக்கும்போது நம்ம இப்படி வாங்கி ஒண்ணு ருசிச்சு பார்ப்போம்.
சாப்பா அந்த கடைக்காரன் சொல்லுவாங்க, தொடர்ந்து நிறைய சாப்பிடாது வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திராட்சை பழம் நல்ல அற்புதமான ஒரு கனி. அந்த கனியை குறித்து ஆண்டவர் கனியை வைத்து, அந்த மரத்தை வைத்து, அந்த செடியை வைத்து நமக்கு இன்றைக்கு போதிக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் வைன் என்று அழைக்கப்படுகிறது, திராட்சை செடி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சரியான கனி கொடுக்காதனால் அந்த கனி எப்படி இருக்கிறது? அதனாலதான் அது சரியான திராட்சை செடி அல்ல. ஆனால் வேதத்திலே சொல்லி நானே திராட்சை செடி, இயேசுவே திராட்சை செடி. ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா போல்டாக சொல்றாங்க, நானே என்று சொன்னா அவர் எதை குறிக்கிறது? நானே இருக்கின்றவராய் இருக்கின்றது தான் இந்த வார்த்தை நானே வருகிறது. ஐ am. பழைய ஏற்பாடு நாம் பார்க்க, புதிய ஏற்பாடு நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் அதிகாரத்திலே ஆண்டவர் நிறைய இடத்துல I am the bread of life சொல்ற, நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஒளி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கின்றேன், நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். நானே என்னது? ஆடுகளுக்கு என்ன இருக்கிறா சொல்லுங்களேன். ஆடுகளுக்கு நல்ல வாசலா இருக்கிறார். நானே வாசல். நல்ல போல்ட 7 விதமான I am பார்க்கிறோம். இதுல ஒரு I am தான் இந்த I am the one. அப்பனா நானே மெய்யான திராட்சை செடி. இந்த திராட்சை செடியிலிருந்து ஆண்டவருக்கு என்னத்தை போதிக்கிறான்னு சொன்னால் 4 விதமான கிறிஸ்தவர்கள். எத்தனை விதமான கிறிஸ்தவர்கள்? 4. கொஞ்சம் மெதுவா பேசலாம், தப்பு இல்ல. எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கீங்க தானே? எவ்வளவு கடினமா இருக்கு தெரியுமா பிரசங்கம் பண்றது மாஸ்க் போட்டுட்டு? அல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்து நாட்டு சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து இந்த ஆராதனையை நடத்த வேண்டும். அதனால பொறுமையோடு இருந்து இந்த காரியத்தை முடிக்க போற கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு விடுதலை வருங்க. அல்லேலூயா. என்னுடைய சகோதரர் ஒருத்தர் நியூசிலாந்துல இருக்கிறாரு, என்னோட சொந்த தம்பி. அல்லேலூயா. ரொம்ப உற்சாகமா சொன்னாரு, எங்க நாட்டுல எவனுக்கும் மாஸ்க் போட தேவையில்லை. அல்லேலூயா. we are free from COVID-19. 2 ஆளுக்கு வந்தாலே கண்ட்ரியை லாக்டவுன் பண்ணிடுவாங்க நியூசிலாந்து. அப்படிப்பட்ட உற்சாகமா இருந்துச்சு அதை கேட்கும் பொழுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம தேசத்துக்கு கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. எத்தனை பேர் மாஸ்க் இல்லாம போக ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் இந்த மாஸ்க் இல்லாம வெளியே நிக்க ஆசைங்க. கொஞ்ச நேரம் விட்டு காடியை விட்டு இறங்கிட்டு கழட்டி வீசுறதுல நான் பார்த்திருக்கேன். சில ஆட்கள் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டு அப்படி வெறியோட தான் போடுவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த மாசுக்கு அது எவ்வளவு நமக்கு வந்து ஒரு இந்த மூச்சு திணறல் வருகின்றவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நமக்கு பிரசனம் பண்ற நமக்கும் சிரமம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேங்க, கடவுள் சமூகத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. கடவுள் சமூகத்தில் அது இந்த சூழ்நிலை நிறைய பேர் வீட்டிலே தங்கியிருந்து பயத்தோடு இருக்கிறார்கள். ஆனா நம்ம கடவுள் சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம். சிங்கப்பூர் தேசத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம எல்லோரும் இடத்துல கூட வைத்திருக்கிறார். ஆமென். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா. இந்த சூழ்நிலையும் கடவுள் வசனத்தை நாம் கேட்கணும். நமக்கு எல்லாருக்கும் உற்சாகம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமென். அப்படி இருக்கும். நம்ம வந்து நெய்யான திராட்சை செடி என்று நான் பார்த்து விட்டேன். இங்க நாம் பார்க்கின்றோம் எத்தனை விதமான கிறிஸ்தவர்கள்? 4. நீங்க மறக்கக்கூடாது. எத்தனை விதமான கிறிஸ்தவர்கள் வச்சு நான் பார்க்க போறோம். 1 நாம் பார்க்கின்றோம் வேதத்தை கனி கொடாத கிறிஸ்தவர்கள். அடுத்து நாம் பார்க்கின்றோம் கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள். அடுத்து நாம் பார்க்கின்றோம் மிகுந்த கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள். அடுத்து நாம் பார்க்கிறோம் அதிக கனியை கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள். அதிக கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள், மிகுந்த கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள். The Christian who never bear fruit, a Christian who bear fruit, the Christian who bear more fruit, a Christian who bear much fruit. எத்தனை விதமான கிறிஸ்தவர்கள்? 4. பாஸ்டர், இது எந்த கிறிஸ்துவ அந்த வகையில நான் சேர்ந்திருக்கின்றேன்? நீ யாரும் கையை உயர்த்த வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த சூழலில் இப்ப இருக்கின்றீர்கள். ஊழியத்தை நாம் செய்கின்றோம், ஊழியத்தில் நாம் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட நான் வந்து கேள்விப்பட்டோன்னே பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் ஹிஸ்டரியை கேட்டேன் பாஸ்டர் கிட்ட. 1942 இருந்து இந்த இடத்துல இங்க இயங்கினார்களாம். அப்ப புக்கிட் திம்மா ரோட்ல. பாஸ்டர் நீங்க எப்ப பாஸ்டர் வந்து? 1984 37 வருஷமா இந்த ஊழியத்தை மிகுந்த கனி கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றார். சொல்லுங்க ஒரு கைத்தல கொடுங்க பாஸ்டருக்கு. 1987 ஆண்டு ஒரு சாட்சி சொல்லிடுறேன் பாஸ்டர். 1987 ஆண்டு நான் வந்து சிங்கப்பூருக்கு 1984 வந்தேன். மலேசியால இருந்து வந்து வேலைக்கென்று வந்தேன். 1987 என்ன ஒரு சகோதரி இயேசு ஜீவிக்கிற என்ற சபைக்கு என்னை கொண்டு வந்தார்கள். அப்ப நான் வரும்பொழுது நான் கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவனா இருந்தும் கர்த்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் 21 வருஷமா. கிறிஸ்தவன் தான். கிறிஸ்துவ சபை எனக்கு உண்டு. மலேசியால லுத்தரன் சபையை சேர்ந்தவன். வாரத்துல எங்க அப்பா என்ன கிறிஸ்துமஸ் மட்டும் வந்துரு ராஜான்னு கூப்பிடுவார். முடிஞ்ச அந்த குட் ஃப்ரைடே வந்துரு ராஜான்னு கூப்பிட்டு கெஞ்சுவார். 2 வாரம் வந்து பெரிய விசேஷம். அந்த 2 வாரம் ஒரு வாட்டி கிறிஸ்துமஸ்க்கு போகாம போயிருவேன், இல்லைன்னா குட் ஃப்ரைடே போகாம போயிருவேன். அப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நான்
இயேசு ஜீவிக்கிற சபைக்கு வந்து அப்பதான் எனக்கு தெரிய வந்தது இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷமாக கடவுளுடைய ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு நானும் என் வீட்டாரும் என் குடும்பத்தோடு சேர்ந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் கிடைத்த ஒரு ஆசீர்வாதமோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். பாத்தீங்களா, கிட்டத்தட்ட சில வாட்டி சில ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது பாக்குறோம் 1984 37 வருஷம் கடவுளுடைய ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு மனைவியோடு இணைந்து இங்க இருக்கிற ஆட்களோடு இணைந்து ஊழியம் செய்றீங்க பாத்தீங்களா. எனக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே அவர் மேஜரா தான் தெரியும். என்னடா இது கிறிஸ்து ஊழியத்துல மேஜர்லாம் இருக்காங்க, ஆமியில மட்டும் தான் மேஜர் நினைச்சேன். அல்லேலூயா. கிறிஸ்து ஊழியத்துல மேஜர் இருக்கிறது அப்ப பார்த்த நம்முடைய மேஜர் குணம் அவர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார். காரணம் கர்த்தர் இன்னும் அவரை நிலைக்க வைத்து இன்னும் நிறைய ஊழியங்களை செய்து இந்த ஊழியம் நான் பார்க்க சல்வேஷன் ஆமினா நமக்கு தெரிஞ்சது ஒரே ஆங்கில ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனை எனக்கு தெரிஞ்ச ஒரே சல்வேஷன் ஆமினா மேஜர் குணம். அல்லேலூயா. நிச்சயமா அவருடைய ஊழியத்தை ஆண்டு நடத்த வேண்டும், தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த ஊழியமும் பெருக வேண்டும். ஆமென். அதுதான் இந்த கனி, 4 விதமான கனின்னு சொல்லப்படும். 4 விதமான கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள். முதல் வசனத்தை தொடர்ந்து படிப்போம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரன். என்ன நம்ம பிதாவை தோட்டக்காரனா மாத்திட்டாங்க? ஆண்டவராக இயேசு பிதாவை தோட்டக்காரர். அந்த செடி யாரு? இயேசு கிறிஸ்து. நாம் யார்? என்னது? கனி மட்டும் இல்ல, நீங்கள் தான் கொடிகள். கொடிகள் இருந்து என்ன வரும்? கனி. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் எப்படி ஒரு கிறிஸ்தவனா நாம் கனி கொடுக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய பதில ஏன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்ன 7 வார்த்தை சிலுவையில இருந்து தொங்கிட்டு பேசினாருங்க. நிறைய பிரசங்க கேட்டிருப்போம். அதில் நான் தாக்கமாக இருக்கின்றேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கின்றேன், ஐயோ எல்லாம் நிறைய லபா லபா சபா கனி ஆண்டு மூடி எல்லாம் அந்த வசனத்தை எல்லாம் பிடிச்சது கடைசியா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். மரிக்கிறதுக்கு முன்ன சில ஆட்கள் கடைசியா நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. அல்லேலூயா. நிச்சயமா அது நல்ல ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்னொரு கடைசியா எல்லாம் முடிஞ்சு பிறகுங்க ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதன் பிறகு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அது ஒரு சம்பவம். எத்தனை நாள் கழிச்சு நடந்துச்சு அந்த சம்பவம்? 40 நாள் கழிச்சு நடந்த சம்பவம் அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்ட, எடுத்துக் கொள்றதுக்கு முன்ன ஒரு வார்த்தை அற்புதமா சொன்னாருங்க. மீண்டும் வருவேன் சொன்னது நல்லதுதான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொன்னாரு என்ன சொன்னாருங்களாங்க, நீங்க எல்லாருமே காத்துங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆண்டவர் என்ன தெரியல, கடைசியா சிலுவையில சொல்றது 7 வார்த்தை சொல்லிட்டாரு. இது கடைசியா சொன்னவர். அப்ப ஆவியானவர் எவ்வளவு முக்கியம். போன வாரம் பெந்தகோஸ்தல் சண்டே என்று சொல்லி நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருப்போம். அதுக்கு வேண்டிய வார்த்தை சபையில கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இங்க வந்தனாலதான் இந்த ஊழியம். ஆவியானவர் வந்தனாலதான் தொடர்ந்து ஊழியது. அதெல்லாம் ஆண்டவர் முக்கியமா சொல்லிட்டாரு. நான் உங்க கூட கடைசி வரைக்கும் 33 வருஷம் ஊழியத்தை செஞ்சு உங்க மத்தியில இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு மனிதனாக வந்து எல்லாவற்றையும் காட்டி கொடுத்துட்டு போயிட்டேன். அடுத்து தொடர்ந்து நீங்க ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதமாக நீ ஒரு கிறிஸ்தவ ஊழியத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. அதோடு அப்பதான் நீங்க கனி கொடுக்க முடியும். கடைசியா சொல்லிட்டாரு பாத்தீங்களா. அதனால இந்த கடைசி உபதேசம் கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டு இருக்காரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறவங்க இந்த உபதேசத்தை சொல்லி இருக்கிறார். கெத்செமனே தோட்டம் தெரியுமா? அவர் ஜெபித்த இடம். அதான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுக்கு முன்ன அவர் கொஞ்ச நேரத்துல சிலுவையில் அவர் அறைய போறாங்க. அறைய போறதுக்கு முன்ன ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தையை நாம் படிக்கணும். அல்லேலூயா. அந்த போதனை இப்ப நமக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கு. அல்லேலூயா. அடுத்து முதல் கனியை பார்க்க போறோம். படிங்க. 2வது வசனம். கனி கொடாத இருக்கிற கிறிஸ்தவர்கள். Only those Christians who never bear fruit. அல்லேலூயா. நம் சூழ்நிலை சில நாட்கள் நம்முடைய சபையிலே நாம் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கும், சபைக்கு வருவார்கள், ஆனா ஒரு விதமான கனியும் கொடுக்க மாட்டார்கள். அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் அவங்களை குறித்து என்ன சொல்றார் படிக்க போகின்றோம். ஆண்டவர் என்ன செய்வாரா? கனி கொடாத, என்னில் கனி கொடாது அறுத்து போடுகின்றார். ஐயோ, இந்த வருஷத்தை படிக்கும் போது பாஸ்டர் மேஜர் குணம், என்னோட ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு கொடுமையான காரியத்தை செய்யறாரு. கனி கொடுக்காதவங்க என்ன செய்யறாரா? அறுத்து போடுறாரு. உண்மையான நம்ம வசனத்தை படிக்க முடியுங்க, அதோடைய அர்த்தம் அது இல்ல. அல்லேலூயா. ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா takes away அப்படியே கனி கொடுக்காத கிறிஸ்துவன் வெளியே போ. 3 வாரமா சபைக்கு வரல, 4வது வாரம் சபைக்கு வராத,
அப்படி நம்ம சொல்றோம். அல்லேலூயா. அந்த மாதிரி காரியம் நம்ம யாரோட ஊழியம் போதனையில இந்த மாதிரி சொல்லவே மாட்டோம். எப்படி வந்தாலும் வந்து சேர்ந்துட்டீங்களாப்பா, சந்தோஷம். அல்லேலூயா. இருக்கின்ற வேலை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்றார், கனி கொடுக்காதவர் அறுத்து போடுவார் என்ற அந்த டிரான்ஸ்லேஷன் பாஸ்டர் தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் தவறான டிரான்ஸ்லேஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வேதத்துல இருந்து. இந்த சகோதரி படிக்கிறாங்க தவறான டிரான்ஸ்லேஷனா ஆங்கில பைபிள்ல போட்டிருக்குது. டெக்ஸ்ட் அகைன் சொல்றது வந்து தவறான ஒரு டிரான்ஸ்லேஷனா. உங்களை என்ன தெரிஞ்சுக்கணுங்க, முதல்ல இந்த வேதமானது எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு? ஹீப்ரூ லாங்குவேஜ். பழைய ஏற்பாடு ஹீப்ரூ லாங்குவேஜ். புதிய ஏற்பாடு எந்த லாங்குவேஜ் எழுதப்பட்டுச்சு? கிரீக் லாங்குவேஜ். கிரீக் லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்கு. அங்க இதுதான் டிரான்ஸ்லேஷன் நிறைய நடந்திருக்கு. உண்மையான ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஏன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்? அந்த காலத்துல கிங் ஜேம்ஸ் தான் அங்க கிங்கா இருந்திருக்காரு. அந்த காலத்துல 1700s தான் இது நடக்கும்போது டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது சில தவறுகள் நடந்திருக்கு. அதனால இந்த பைபிளை புரிஞ்சு கொள்ளணும்னா ஏரோ என்ற அர்த்த வார்த்தைன்னா இட் இஸ் நாட் அறுத்து போடுற காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை வந்து தூக்கி விடுவார். உண்மையான அர்த்தம். கனி கூடாத கிறிஸ்து வெளியில இருந்தாருன்னா அவங்க நீங்க என்ன செய்யணும்? அறுத்து போட்டுருமா. இனி 3 வாரம் சபைக்கு வரல, நீ அடுத்த மூஞ்சியை முடிக்காது. ஊழியர்களா நம்ம சொல்றது பாருங்க, அடுத்து நீங்க என்கிட்ட போனே அடிக்காதீங்க. அப்படி இல்லைங்க. ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பக்குவத்தோடு சொல்றாரு, கனி கொடாத கிறிஸ்தவர்களை நான் வந்து ஏரோ என்ற அர்த்தம் வந்துதான் தூக்கி விடுவது, எழுப்பி விடுவது. என்னது? புல். 3 ஆங்கில புல்லிங், ரைசிங், லிஃப்டிங். அப்படின்னா வெளியே இருக்கிற ஆட்கள் கனி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து மறுபடியும் கனி கொடுக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. கர்த்தர் அதை செய்ய வைப்பார் உங்களை. சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. அதனால இன்னைக்கு கடவுள் சமூகத்துல வந்திருக்கீங்க. கனி கொடுக்காத வேதனை பண்ணாதீங்க. உங்க ஊழியர் உங்களை வந்து தூக்கி விடுவாங்க. தூக்கி விடுறதுக்கு நீங்களும் காத்திருக்காதீங்க. நீங்க தூக்கி விடும் போது அவங்க கையை பிடிச்சி இழுத்துறாதீங்க. அவங்க கையை கொடுக்கும் போது நீங்க அவங்களோட சேர்ந்து மேலே எழும்புங்க. ஆமென். அடுத்தது முதல்ல பாத்தீங்கன்னா யாரு? கனி கொடாத கிறிஸ்தவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரா? தூக்கி விடுகின்றார். அதான் உண்மையான அர்த்தம். அறுத்து போடுறார். அது வந்து சரியா வராது. Takes away is not is a right word. God will lift you up. God will raise you up. God will also pull you up. ஆமென். சந்தோஷமா இருக்கா? கனி கொடுக்காதவங்க இங்க யாராச்சும் இருக்கீங்களா? கையை வைத்திராதீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம கனி கொடுக்க நினைப்போம். ஓகே, அடுத்த 2வது வசனத்தை படிங்க சிஸ்டர். அதே வசனம் தொடர்ந்து படிங்க சிஸ்டர். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி முதல் வந்து கனி கொடுக்காத. கொஞ்சம் மெதுவா நீங்க படிச்சீங்கன்னா எல்லாரும் புரியும் சிஸ்டர். முதல் மறுபடியும் போங்க. கனி கொடுக்கிற கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். முதல். இரண்டாவது கனி கொடுக்கிற கனி கொடுக்கின்றவர்கள். முன்பு கனி கொடுக்காதவர்கள், அடுத்து கனி கொடுக்கின்றவர்கள். கனி கொடுக்கின்றவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பாத்தீங்கன்னா எல்லாமே கனி கொடுக்குறீங்க. சந்தோஷம் பாஸ்டர். அல்லேலூயா. கனி கொடுக்கிறவங்களா கர்த்தர் சமூகத்தில் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமென். கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஊழியத்துக்கு தேவை. கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துக்கு தேவை. கனி கொடுக்கின்ற உன்னுடைய குடும்பத்துக்கு தேவை. அல்லேலூயா. கனி கொடுக்கின்ற ஆண்டவர் என்ன செய்யறா? சுத்தம் போட்டுறார். அது இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கா? ப்ரூனிங் போட்டிருக்கு. எதுக்கு? ஒரு செடிய வந்து ப்ரூனிங் தெரியுமா? ப்ரூனிங்னாங்க கொஞ்சம் செடி அப்படியே கொஞ்சம் மோசமா இருந்துச்சுன்னா இலைகளை வெட்டுவாங்க. இலைகளை அப்படியே கொஞ்சம் சுத்தி எடுப்பாங்க. கீழே காஞ்சி போன இலையை அப்படியே மேல இருந்து வீசுவாங்க. எத்தனை பேர் செடி வளர்ந்துருக்கீங்க வீட்டுல? இருக்கீங்களா? என் வீட்டுக்குள்ள நிறைய செடி இருக்கு. ஒவ்வொரு செடியை வளர்ச்சி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். வளராத செடியை பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் வராது. மறுபடியும் எதாச்சும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒண்ணும் முடியாது. நம்மளுடைய கோபத்தை என்ன செய்வோம்? புடுங்கி வீசிடுவோம். ஆண்டவர் புடுங்கி வீசல. ஆண்டவர் சொல்றாரு, முடிஞ்ச அளவுக்கு அந்த செடி என்ன செய்யறாரா? ப்ரூனிங் அப்படி சுத்தி சுத்தி நல்லா வளர்றதுக்காக நம்ம ப்ரூனிங் செய்யறோம். வளர்றதுக்காக ப்ரூனிங். நல்ல செடி நீங்க வளர்க்குற நீங்க அதை அழகா பராமரித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி தண்ணி ஊத்தியோ இல்ல 1 வாட்டி தண்ணி ஊத்தியோ அப்பப்ப வாடி போன இலையை நீங்க அப்படியே எடுக்கிற போது, அப்பப்ப சுத்தி இருக்கிற மண்ணை நீங்க கொத்தும் பொழுது, அப்பப்ப கொஞ்சம் நீட்டிக்கிட்டு கொஞ்சம் வெளியே போற வகை இலைகளை அப்படி வெட்டி விடும் போது செடி இன்னும் நல்லா வளரும். அல்லேலூயா. அது என்ன வேலை? சுத்தம் பண்ற வேலை. அல்லேலூயா. வேதவசனம் சொல்றது ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். ஒன்று, கனி கொடுக்காதவர்கள் ஆண்டவர் தூக்கி விடுகின்றார். கனி கொடுக்கின்றவர்கள் ஆண்டவர் சுத்திகரிக்கின்றார். 3வது படிங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சிஸ்டர் அது 2வது வசனத்தை இன்னும் கொஞ்சம் விட்டுட்டீங்க. 3வது கனி கொடுக்கின்றவர்கள் படிச்சிட்டீங்க. அடுத்து படிங்க.
கனி கொடுக்கிற எதுவோ அதிக கனி. மூணாவது கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதிக கனி கொடுக்கின்றவர்கள். கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிறவங்க என்ன செய்யணும்? அடுத்தது கனி கொடுக்காதவங்க என்ன செய்யணும்? அப்ப சொல்லிடுவீங்க. கனி கொடுக்காதவங்க கனி கொடுக்கணும், கனி கொடுக்கிறவங்க அதிக கனி கொடுக்கணும். புரிஞ்சுட்டீங்க? அல்லேலூயா. கனி கொடுக்காதவங்க கனி கொடுக்கணும், கனி கொடுக்கின்ற கனி கொடுத்து கூட அதிக கனி. அல்லேலூயா. அதிக கனி பண்ண சுத்தம் பண்ண கனி கொடுக்கிற நீங்க அதிக கனியை கொடுப்பீர்கள். நினைக்கிறேன் கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் வந்து ஒரு சபைக்கு ஒரு கனி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதம். அடுத்தது 2 காரியம் சொல்லிட்டேன் நானே. ஓகே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்ப சுத்தமா இருக்கிறீர்கள். எந்த உபதேசம்? கடவுளுடைய வசனம் தான் இந்த உபதேசம். இன்றைக்கு ஒரு வாரம் நம்ம சபைக்கு வரும்போது எதை பெற்றுக்கொள்ள வருகின்றோம்? பிதாவினுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன? உபதேசம். உபதேசம்னா என்ன? நமக்கு பாடம். அதுவே பொதுவா இங்க வந்து பிரசங்கன்னு சொல்றது காட்டிங்க, பாடத்தை கத்துக்கொள்ள வந்திருக்கேன்னு சொன்னா நல்லா இருக்கும். என்ன பாஸ்டர் நீங்க டீச் பண்றீங்கன்னு எங்க சில ஆட்கள் கேட்பாங்க. அல்லேலூயா. என்ன இங்க இருந்து டீச் பண்றீங்க? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய வெப்சைட்ல நான் பார்த்திருக்கீங்க, தி டீச்சிங் ஆஃப் மை சர்மன். டீச்சிங்னால இங்க வரும் பொழுதுங்க நம்ம கத்துக்கொள்கின்ற அந்த எண்ணத்தோடு வரும். ஆமீன் சொல்லுங்களேன். வேலை இடத்துலயும் நான் உங்களுக்கு சொல்றேன், வேலை இடத்துல நம்ம போர்டுல கத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நான் என்ன கத்துக்கொள்ள போறேன், நாளைக்கு நான் என்ன கத்துக்கொள்கின்ற ஒரு மனுஷன் இருந்தால் அவன் முன்னுக்கு போய்கொண்டே இருப்பான். அதே போல கத்துக்கொள்ள வேண்டும் சொல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கும்போது அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அதுவே 3வது காரியம் அதிக கனிகள் நாம் கொடுப்போம். இப்ப நாம் எப்படி சுத்திகரிக்கப்படுகின்றோம்? கர்த்தருடைய வசனம். ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய வழியை அவன் சுத்தப்படுத்துகின்றான்? கர்த்தருடைய வழியில நடப்பதுனாலதானே, கர்த்தருடைய வசனத்தினால தானே. எங்க படிச்சிருக்கோம்? சங்கீதம் 119. நான் பார்க்கணுங்க, நம்மளுடைய இந்த புதிய ஏற்பாட்டுல ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒரு மனவாளனா இருந்தாலும் சரி, மனவாட்டியாக இருக்கிற நாம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறோம், எப்படி நம்ம வந்து we are cleansed now, been washed by the word of God போட்டிருக்கு. படிச்சிருக்கோமா? எபிசியர்ல நீங்க படிக்கணும். we are washed by the word of God. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாங்க உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை செழிக்கும், மலரும். அடுத்தது 4ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆமென். இந்த கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யாரோடு நிலைத்திருக்க வேண்டும்? அந்த கொடி எதோடு நிலைத்திருக்க வேண்டும்? அந்த மரத்தோடு. அதே போல கிறிஸ்துவாகிய நாம் யாரோடு நிலைத்திருக்க வேண்டும்? இயேசுவோடு நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். கனி கொடுக்காதவர்கள் கனி கொடுப்பீர்கள். கனி கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அதிக கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. இங்க இருக்கிற நாம் பார்க்கின்றோம், இந்த மரத்தோடு நாம் நிலைத்திருந்தால் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வீட்டுக்கு நல்ல ஒரு 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 மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு பல மரம்லாம் பார்த்திருக்கீங்க? அந்த மாதிரி பெரிய நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற இப்ப நமக்கு வந்து பிளாட்ல எந்த மரத்தையும் வீட்டு முன்னுக்கு வச்சிருக்க முடியாது. காசு வச்சிருக்கீங்களா? மாங்காய் மரம் நம்ம கோரிடர்ல வைக்கலாமா? இல்ல டுரியான் மரத்தை வைக்கலாமா? முடியவே முடியாது. சில ஆட்கள் நான் பாக்குறேன், அந்த சின்ன மாங்காய் மரமா இருக்கும், அதை கொண்டு போய் அப்படியே தெரியாம என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? ஒரு கார்டன்ல நட்டுருவாங்க. அது சிங்கப்பூர் கார்டன்ல. அது கொஞ்ச நாள் ஆனா அது மரமா மாறி அது வந்து பழம் கொடுக்குற அந்த கனியை நான் பார்த்திருக்கேன் எங்க வீட்டு முன்னுக்கு. சாதாரண சின்ன ஒரு செட்டியில இருந்தது, அப்படியே கொண்டு கீழே ஒருத்தர் போட்டாரு, அது அப்படியே மரமாயா என்ன கொடுத்து மாம்பழத்தை குடிச்சிச்சு. அதுவே எங்க வீட்டுலங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதுங்க சுத்திலும் பல மரங்கள். அது எஸ்டேட் மலேசியா தோட்டத்துல. அந்த தோட்டத்தை யாரும் மலேசியர்கள் யாராச்சும் இருக்கிறீங்களா? மலேசியர்களா? சந்தோஷம். மலேசியரா? நீங்க மலேசியரா? அவங்க விசாரிக்க தவறு. எந்த ஊரு, எங்க இருக்கலாம்? அல்லேலூயா. இருக்கீங்களா? அம்மா மலேசியாவா நீங்க? மலேசியால அந்த தோட்டங்கள் இருக்குங்க. வீட்டு முன்னுக்கு பார்த்தா ரம்புத்தான் மரம், இங்கிட்டு பாத்தீங்கன்னா டொரியான் பழம், இங்க நீங்க பாத்தீங்கன்னா வாழைப்பழம், அடுத்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுங்களா? ஜாக் ஃப்ரூட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பலாப்பழம். அல்லேலூயா. அந்த சைடுல கொஞ்சம் தள்ளி போனா கொய்யா மரம். சோத்தி எந்த சீசன், இந்த இடத்துல டுரியான் சீசன் முடிஞ்சது, அங்க ரம்புத்தான் சீசன், கொய்யா சீசன். எல்லா மரத்தையும் நான் பார்த்திருக்கேங்க. அல்லேலூயா.
எல்லா மரத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து எங்க வீட்டு முன்னுக்கு ஆட்கள் நிறைய கூடிடுவாங்க. எல்லா மரமும் நாங்க இதனை பார்க்க யாரோ ஒருத்தர் நட்டு விட்டது, நாங்க அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோம். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கின்ற கனி மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கனியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா போக. ஒரு மரத்துல கனி இல்லாட்டினாலே ரொம்ப கோவப்படும். அல்லேலூயா. ரொம்ப மரத்துல ஒரு கனி கொடுக்காத மரமா தான் அதை வெட்டி வீச நினைப்போம். ஆனா இங்க வேத வசனம் சொல்கிறது, கனி கொடாவிட்டால் ஆண்டவர் உன்னை தூக்குவார், கனி கொடுத்து கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் என்ன செய்வதற்கு சுத்திகரிப்பார், அதிக கனியை கொடுப்பார். ஆமென். அடுத்தது நான் பார்க்க போகின்றோம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையிலே ஒரு வசனத்தை புரிந்து கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கின்றார், அதன் தோட்டக்காரர் நம்முடைய தேவனாக இருக்கின்றார், அதன் கொடிகளாக இருக்கின்றவர் தான் நீங்களும் நானும். எத்தனை பேர் கொடிகளாக இருக்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. அந்த கொடிகள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கொடிகளை வந்துங்க ஒரு மரத்துல ஐயோ நல்ல காய்ச்சிட்டு இருக்க, அந்த மரத்தை அப்படியே வெட்டிட்டு அந்த கிளைய மட்டும் வெட்டிட்டு வீட்டுல கொண்டு வச்சு காய் வரும்னு நினைச்சு பார்க்கவே பார்க்காது. எப்ப தெரியுமா அந்த காய் எப்ப தெரியுமா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம்? அந்த மரத்தோடு இணைந்திருந்தா. தனித்து யாரும் ஊழியம் செய்ய முடியாது. நீங்களும் சரி, நானும் சரி, நம்முடைய பாஸ்டரும் சரி, நமக்குன்னு சொல்லி ஒரு கடவுள் இருக்கிறார், நமக்குன்னு சொல்லி மேலதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர் கீழ்ப்படி அவரோடு எல்லாரும் இணைந்து அது நம்முடைய தேவம். நம் இணையம் எப்போதுமே அந்த கனெக்ஷன் இருக்கின்ற வேலை தான் நாம் கனி கொடுக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. அந்த கனெக்ஷனோட எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. எங்களோட நீங்க கனெக்ஷன் இல்லாட்டியும் பரவாயில்ல, போதகரோட கனெக்ஷன் இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்பப்ப எங்களுக்கு போன் அடிச்சாலும் போதும். ஆனா உங்களுடைய எந்த நேரமும் இருக்கின்ற அந்த கனெக்ஷன் எந்த நேரமும் நீங்கள் யாரோட இணைந்து இருக்க வேண்டும்? அந்த கிளை அந்த மரத்தோடு இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஓகே. 5ஆம் வசனத்தை படித்து நான் முடிக்க போகின்றோம். ஓகே. 4ஆம் வசனம் படிச்சு முடிச்சிட்டீங்களா சிஸ்டர்? படிங்க சிஸ்டர். படிச்சு முடிச்சிட்டீங்களா? தொடர்ந்து படிச்சு முடிச்சிருங்க சிஸ்டர். நீங்கள் 5ஆம் வசனத்தை படிக்கிறீங்க. 5ஆம் வசனம். ஓகே. நீங்கள் ஓகே. ஒருவன் என்னிலும் நிலைத்திருந்தால். இப்ப 4வது கிறிஸ்தவங்களுக்கு வந்துட்டோம். என்ன கிறிஸ்தவர்கள்? மிகுந்த கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள். சில சபையில நான் பார்த்திருக்கேங்க, கனி கொடுக்காத கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள். அடுத்தவர்கள் கனி கொடுக்க ஆரம்பிப்பார்கள். கனி கொடுத்த பிறகு அடுத்து என்ன செய்வார்கள்? அதிக கனி கொடுப்பார்கள். அதன் பிறகு நான் பார்க்க என்ன கனி கொடுப்பார்கள்? மிகுந்த கனி கொடுக்கின்றவர்கள் பார்ப்போம். ஒரு சர்வீஸ் தான் சில சபையில 3 ஆராதனை இருக்கும். சில ஆராதனைலாம் நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆராதனையிலும் காலையில் 8 மணிக்கு வந்தவர்கள் வீட்டுக்கு 3 மணிக்கு தான் போற கிறிஸ்தவங்களை நான் பார்த்திருக்கேன். பாத்தீங்களா பாஸ்டர்? நீங்க பாத்திருக்கீங்க பாஸ்டர். நம்மள நிறைய பார்த்திருக்கோம். அதெல்லாம் ஒரு காலத்துல ஊழியம் நான் கல்யாணம் திருமணம் ஆன பிறகு பரவாயில்ல, கொஞ்சம் வீட்டிலோ குடும்பம் நமக்கு வந்துருச்சு. திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல, கிடைக்கிற நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு கடவுளுடைய ஊழியத்துக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயமா. இல்ல பாச எனக்குன்னு சொல்லி எனக்குன்னு ஒரு நேரம் வேணும், நேரம் உங்களுக்கு வேணும். நான் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கின்ற நேரத்தை கடவுள் ஊழியத்திற்கு கொடுத்து பாருங்க. அதை மிகுந்த கனி கொடுக்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேங்க. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு பொதுவா நான் பாத்தீங்கன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம பொதுவா வேதத்தை படிக்க மாட்டோம். காரணம் ஏன் தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் வேதத்தை பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால நம்ம பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றது ரொம்ப குறைவா இருக்கும். மத்த நாளெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், மத்த நாள்லாம் நம்ம பார்ப்போம், வெளியில போய் சத்தியத்தை சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன் சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு ஓய்வு நாள் இருந்தோம். ஆனா சில ஆட்கள் நான் பார்த்திருக்கேங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கும் வந்த பிறகு அதன் பிறகு போய் நம்முடைய ஸ்ரைங்கன் ரோட்ல ஊழியம் செஞ்ச ஊழியர்களெல்லாம் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? ஆனா நம்ம சாட்சியா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா நாம் மாற வேண்டும். என்ன நினைக்கிறீங்க? நம்ம எந்த கேட்டகரியில் நீங்க இருக்கீங்க, எந்த நிலையில நீங்க இருக்கீங்க? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல அடுத்தது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்பப்போ உங்களோட நெருங்கி இருக்கிற போதகர்களுக்கு தெரியும் நீங்க எந்த நிலையில இருக்கீங்க. ஆனா எந்த நிலையில் நீங்க இருந்தாலும் வேத வசனத்தின்படி கடவுள் சமூகத்தில் வரும் பொழுது, அவரோட இணைந்து இருக்கும் பொழுது, அவருடைய வசனம் உங்களை சுத்தப்படுத்தும் பொழுது நீங்கள் அதிக கனி கொடுக்கின்றவர்களாய், அதன் பிறகு மிகுந்த கனி கொடுக்கின்றவர்களாய் மாறுவீர்கள். ஓகே. அடுத்தது படிப்போம். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்ன இல்லாமல் உங்களால் செய்யக்கூடாதா? ஆமென். ஒன்றும் செய்ய ஆங்கில பைபிள் வந்து you cannot do anything. செய்ய முடியவும் முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. யார் இல்லாமல்? இயேசு இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க முடிவு எடுத்தாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். எப்ப உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும்?
அவர் இல்லாமல் நான் ஒன்னும் செய்ய முடியாத ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் நீங்க எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். இதை என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். சொந்த பலத்துல எதையும் சாதிக்க முடியாது. சொந்த முயற்சியில எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. சொந்த முயற்சியில நீங்க எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எல்லாம் கடவுள் உங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும். நான் இன்னொன்னு சொல்றேங்க, நம்ம இந்த கனி, எத்தனை விதமான கனி சொன்னேன்? 4 விதமான கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள். அந்த கனிகளே நாம் பார்க்கின்றோங்க. ஒரு கிறிஸ்தவன் மிகுந்த கனி கொடுக்க ஆரம்பித்தாலும் சரி, அதிக கனி கொடுக்க ஆரம்பிச்சாலும் 5 விதமான கனியை சொல்லிட்டு அவங்களை முடிக்கணும். எத்தனை விதமான கனி? 1 கனி என்பது முதல் கனி என்ன கனி என்று சொன்னாங்க, நாம் பார்க்கிறோம் ஆத்துமா ஆதாயப்படுத்துகின்ற கனி. The fruit of the soul winning சொல்லுவாங்க. இது எல்லாரும் கிறிஸ்தவர்கள். பாஸ்டர், இது எந்த கிறிஸ்தவர்கள் செய்யணும் பாஸ்டர்? மிகுந்த கனி கொடுக்கிறவங்க செய்யணுமா, அதிக கனி கொடுக்கிறவங்க செய்யணுமா, இல்ல கனி கொடுக்கிறவங்க எல்லாரும் செய்ய வேண்டிய? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறியுங்கள். பிதா குமார பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுங்கள். இது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த அன்பு வார்த்தை அல்லங்க. என்னது? கட்டளை. அன்பு வார்த்தை ஒண்ணு நிறைய இருக்கு வேதத்துல. ஆனா இது என்னவா? அட்லீஸ்ட் கமாண்ட்மெண்ட். அல்லேலூயா. அந்த சல்வேஷன் ஆர்மி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த வருஷத்துல, கிட்டத்தட்ட 1980 வந்துச்சு சொன்னீங்க பாஸ்டர்? சிங்கப்பூருக்கு முதல்ல இங்க ஸ்தாபிக்கப்பட்டாங்க 35. இதெல்லாம் எதுக்கு? இந்த கட்டளையினாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. எந்த சாக்குல? இது உங்களுக்கு இங்க இருக்கின்ற அகதிகளுக்கு, இங்க இருக்கின்ற சில பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்ற அந்த முறையில நம்ம கிறிஸ்துவ என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தையும் நுழைத்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த ஊழியத்தை முதல்ல நம்ம செய்யணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாங்க, அது எப்படிப்பட்ட ஒரு கனி என்று சொல்லப்படுதான்? பரிசுத்தத்திலே இருக்கின்ற ஒரு கனி. பரிசுத்தமாய் வாழ்வதே ஒரு கனி. அடுத்து கொடுப்பது ஒரு பெரிய கனி. என்னது? கொடுப்பது. எத்தனை பேர் கொடுக்க கொஞ்சம் கடினமா இருக்கும்? என்னடா பாஸ்டர் இன்னைக்கு 2 காணிக்கை எடுத்துட்டாரு, என்னடா பாஸ்டர் இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த வாரம் காணிக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு, அடுத்த ஒரு மிஷன் சொல்லி ப்ரே பண்ண சொல்லியிருக்காரு, அடுத்து ப்ரே பண்ண சொன்னா அடுத்து காணிக்கை தான் கேட்பாரு. அதுல இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுல உண்மையா நீங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இருக்கிறதுல உண்மையா எவ்வளவு நீங்க கொடுக்கறது முக்கியமே இல்லைங்க. God is not looking at the numbers. God is not looking at the dollar and how much you're giving. How sincere you are giving. எவ்வளவு உத்தமத்தோடு உண்மையோடு நீ கொடுக்கின்றாய். எத்தனை 3 விதமான கனி சொல்லிட்டு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாங்க, என்ன கனி தெரியுங்க? அடுத்து fruits of the lips ன்னு சொல்லுவாங்க. என்ன கனி அது? நம்முடைய உதட்டிலிருந்து வருகின்ற கனி. உதட்டிலிருந்து வருகின்ற கனி என்ன கனி சொல்லுங்க? praise. ரைட்டா சொன்னாங்க. துதி ரொம்ப முக்கியங்க. பாத்தீங்களா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு தடை. என்ன தடை? வாய் திறந்து. வீட்டுல உங்களுக்கு தடை இருக்கா? ரூம்ல அடைச்சிட்டு எந்த கத்துக்கத்தாலும் எவனும் வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்லுவானா? சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர், இந்த ரூம்ல பக்கத்துல யாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர், அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இல்லை தானே? இஷ்டம் போல. அது உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குற கிறிஸ்தவங்களுக்கு, உங்களுக்கும் எனக்கு நிறைய போதற்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா, நல்லா துதிக்கணுமா. நல்ல ஒரு இடம். எந்த இடம் சொல்லுங்க? குளிக்கும் போது ஷவர் திறந்துட்டு அல்லேலூயா அப்படி நல்லா இல்ல பாஸ்டர், நல்ல ஒழுக்கமா தெரியல எனக்கு பாஸ்டர், எனக்கு ஆராதனை பண்ணணும் நல்ல ஒரு அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து செய்யாதீங்க. ஆனா கடவுளுடைய சமூகத்துல எந்த இடத்துலயும் எங்கேயும் சரி, நானா ரொம்ப துதி எடுக்கிற இடம் எது தெரியுமா பாஸ்டர்? வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல மனைவி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பிரைஸ் காட். மனைவி சொல்லிடாதீங்க விஷயத்தை. மனைவி வீட்டுல பாக்குறது வரும்போது அந்நிய பாஷை ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் எங்கேயோ பரலோகத்தை எட்டிட்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். வந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கீங்க தானே பாஸ்டர்? ரைட்டா? The more you praise, the more you worship God, you will receive the blessing. Okay? கடைசியாக fruit of the spirit. இது எல்லாருக்கும் தெரியும். fruit of the spirit நாங்க fruit of the spirit னா எத்தனை கனி அதுல இருக்கு? 9 கனி. 9 கனிகள் சொல்ல மாட்டாங்க. 9 கனி. அந்த கனியிலேயே ஒரு கனியிலேயே நிறைய கனிகள். அல்லேலூயா. அப்ப என்ன தெரியுங்களா அர்த்தம்? என்னன்னா, நான் புரிஞ்சுக்கொண்டேன், மாம்பழத்தை சாப்பிட்டனாங்க அதுல திராட்சை பழ ருசி வரும். அது இந்த மாதிரி ஒரு மாம்பழம் பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். மாம்பழத்தை சாப்பிட்டாலே ருசியா ருசி வரும். மாம்பழத்தை சாப்பிட்டாலே அதனால ஒரு கனிதான் எல்லா விதமான சுவையும் உனக்கு கொடுக்கும். அன்பு இது இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்கு? கையெழுத்து ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் மட்டும் சொன்னா போதும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அடுத்து நமக்கு வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி.
அது சந்தோஷம் சொல்றாங்க. ஆங்கில பைபிள் எல்லாத்துலயும் ஜாயின் தான் போட்டிருக்கு. ஜாய்க்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? தெரியுமா? ஜாய்னா மகிழ்ச்சி, சந்தோஷம்னா பிரைஸ் கார்டு. அடியில் எப்படி உங்களுக்கு 1000 வண்டி கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க, இன்னும் 2000 கொடுத்து இன்னும் சந்தோஷப்படுவீங்க. மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? உங்க கையில பணம் இல்லாட்டி அந்த மகிழ்ச்சி உள்ள இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 1000 வண்டி கிடைச்சா 100 நாளைக்கு யாரும் எனக்கு கொடுப்பாங்க, அந்த சந்தோஷத்துல அந்த மகிழ்ச்சியில நீங்க இருப்பீங்க. புரிஞ்சுட்டீங்களா? மகிழ்ச்சி. அடுத்து சமாதானம். அல்லேலூயா. அடுத்து நமக்கு தேவைப்படுறதோ நீடிய பொறுமை. இதெல்லாம் கனி. இந்த அதிக கனி கொடுக்கின்றவங்க மிகுந்த கனி கொடுக்க இந்த கனிலாம் அதுக்குள்ள இருக்கணுமா? நீடிய பொறுமை. அடுத்து தயவு. அல்லேலூயா. தயவு தெரியுமா? தயவு அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுதுங்க? குட்னஸ். அடுத்து நற்குணம், கைண்ட்னஸ். எத்தனை கனி சொல்லிட்டேன்? 6 கனி. மொத்தம் 3 கனி இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க விசுவாசம். விசுவாசம் ஒரு கனியா? விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல் பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசம் இப்பதான் எனக்கு பைபிள் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கும் போது தான் தெரியுது. பைபிள் வேகமா படிச்சா ஒன்றும் புரியாம போயிருங்க. 9 கனி கிடக்குன்னு படிச்ச முடியாது. விசுவாசம் இஸ் ஆல்சோ ஃப்ரூட்ஸ், ஒன் ஆஃப் த ஃப்ரூட். அல்லேலூயா. அடுத்து சாந்தம். யாரு நம்ம பைபிள் நல்ல சாந்தம் உள்ள உதாரணம் யாரா? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை குறிச்சு வேற ஒண்ணும் சொல்லுங்க, நான் தாழ்மை உள்ளவனும் சாந்தம் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். அவரை பத்தி சொல்றாருன்னா அவர் எப்படிப்பட்ட சாந்தம் உள்ளவரா இருப்பார்? அடுத்து வேதத்துல பழைய ஏற்பாட்டுல ஒரு சாந்தம் உள்ள ஒரு மனுஷன் இருக்குமானா யார் இது? மோசஸ். இந்த மாதிரி சாந்தம் நமக்கு கிடைக்கணுமா பாஸ்டர்? இந்த சாந்தம் எத்தனை பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? சாந்தமே அது பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. சாந்தத்தினால் நிறைய சாதிக்கலாம். அதுலயே பூமி என்ன செய்யறாங்கன்னா, பொறுமை உள்ளவங்க பூமி என்ன செஞ்சுக்கலாமா? சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனா இங்க பூமியை நீங்க என்ன செய்யலாம்? ஆளலாம். அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள. இங்க இருக்க நிறைய காரியத்தை உங்களுக்கு இந்த சாந்தத்தினால நீங்க மெல்ல முடியும் என்று சொல்லுகின்றேன். வேற இடத்துல சாந்தமா இருந்து பாருங்க. அல்லேலூயா. இந்த மணி அடிக்குது, சீக்கிரம் முடியும்னு சொல்லுவீங்க. சாந்தம். அடுத்து கடைசியாக கடைசியா இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் தெரியுங்களா? செல்ஃப் கண்ட்ரோல்னா நிறைய விஷயத்துல இருக்குங்க. சாப்பாட்டுலயும் சரி, நம்மளுடைய மாமிச அந்த ஆசையிலையும் சரி, எல்லா விதத்திலும் இச்சை அடக்கமா இருந்தோம்னு சொன்னால் நான் 4 விதமான கிறிஸ்தவர்கள் உங்க மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். முதலாவது நான் பார்க்கிறோம் கனி கொடுக்காத கிறிஸ்தவர்கள், அடுத்தது கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள், அடுத்து அதிக கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள், மிகுந்த கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள். ஆண்டவரே, எந்த பட்டியலில் நான் இருக்கின்றேன் எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நீ உயர்த்துவீர். என்னை ஆண்டவரே முடிந்த அளவுக்கு நான் அப்படியே கனி கொடுக்காதவனாக இருந்தால் ஆண்டவரே என்னை நீ என்ன செய்ய போற? தூக்குவீர். அடுத்த ஆண்டவரே நான் கனி கொடுத்துக் கொண்டிருந்தா என்னை சுத்திகரிப்பீர். இன்னும் அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று என்னை இன்னும் சுத்திகரிப்பீர் ஆண்டவரே. அடுத்து மிகுந்த கனி கொடுக்கின்றவனாய்